தினம் ஒரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசீஸ் மெனியர்ஸ் டிசீஸ். ஸோ இது பேசிக்கலி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு க்ரானிக் இயர் டிஸார்டர். நம்மளோட காதை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸார்டர். அண்ட் இயரில் பார்த்திங்கன்னா 3 பகுதிகள் இருக்கும், எக்ஸ்டர்னல், மிடில், இன்னர் இயர் அப்படின்ட்டு. இதில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னர் இயர் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கும். இன்னர் இயரில் என்னென்ன பகுதிகள் காமனாக இருக்கும்? நம்மளோட பாடி பேலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வெஸ்டிபுலார் அப்பரேட்டஸ் இருக்கும். அதை தவிர ஹியரிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காக்லியா அந்த ரீஜன் வந்து இருக்கும். ஸோ இந்த மெனியர்ஸ் டிசீஸில் பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு ஏற்படுறது என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது கேளா தன்மை, ஹியரிங் லாஸ் ஏற்படலாம். இது கூட வந்து பாடி பேலன்ஸ் வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த மெனியர்ஸ் டிசீஸோட காம்ப்ளிகேஷன். அண்ட் இந்த டிசீஸோட சிம்டம்ஸுக்கு பார்க்கலாம். ஸோ சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி பேலன்ஸ் வந்து பாதிக்கப்படும் போது என்ன ஆகும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் வந்து சுழல்ற மாதிரி, ஸ்பின்னிங் மாதிரி ஃபீல் ஆகும். இதுக்கு பேர் வந்து வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டிசீனஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தலை சுற்றல் இல்லை டிசீனஸ் இல்லை வெர்டிகோ இதுதான் ரொம்ப காமனான சிம்டம். அண்ட் இது வந்து ஒரு எபிசோட்ஸாக வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து ஏற்படும். இதை தவிர பார்த்திங்கன்னா ஹியரிங் லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா டீப்பான சவுண்டு இல்லை லோவான சவுண்டை வந்து கேட்குறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும், இல்லை கேட்காது. இது வந்து ஹியரிங் லாஸ். இதை தவிர பார்த்திங்கன்னா காதுக்குள்ளார பார்த்திங்கன்னா ரிங்கிங் இல்லை ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் வந்து கேட்கும், டைனிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா காது அடைச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஆரல் ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இயர் ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமனான சிம்டம்ஸ். அண்ட் இது வந்து ஒரு க்ரானிக் டிஸார்டர். அண்ட் ஆல்சோ அந்த டிசீஸ்க்கு வந்து க்யூர் கிடையாது. ஸோ சிம்டம்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும், மற்றபடி வந்து இது க்யூர் பண்ண முடியாது. அண்ட் இது ஏற்படுறதுக்கான காசஸ் அப்படின்னு பர்டிகுலராக இதுக்கு எதுவும் கிடையாது இது வரைக்கும். பட் இந்த சிம்டம்ஸ்லாம் ஏற்படுறதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட காதுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அதுக்கு பேர் எண்டோலிம்ஃப்னு சொல்லுவாங்க. இந்த எண்டோலிம்ஃப் வந்து நார்மலாக இருந்த பிரச்சனை கிடையாது. இதுவே அதிகமாக இருக்கும்போது தான் இந்த டைனிட்டஸ், இயர் ஃபுல்னஸ், இல்லை இந்த பாடி பேலன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ண முடியாமல் போகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்ட் காஸ் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஸோ இதுதான் மெனியர்ஸ் டிசீஸ். இதே மாதிரி இன்னொரு டிசீஸோட டுமாரோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.